சரி, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அஸ்வகந்தா அப்படிங்கிறது வந்து தமிழ்ல அமுக்குரான்னு சொல்லுவாங்க. துளசி, அஸ்வகந்தா, அதி, நான் சொல்லலாம் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எல்லாம் மயங்கி கிடைக்கிறீங்க. ஸோ அதில் துளசிக்கு அப்புறம் அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பேர் வந்து இந்த ஒரு இது வந்து ஆதி காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து, இந்தியா தான் நம்முடைய தாயகம், தமிழ்நாட்டிலிருந்து மற்ற இடங்களுக்கு போனது. இன்னும் சொல்லப்போனால் மெடிட்டரேனியன் டிஷ் தான் ஆரிஜின் ஆகுது. அதாவது தமிழ்நாடு இந்தியாவோட சேர்த்து போலீஸ் ஆரிஜின் ஆகும். ஸோ இந்த பயிர் கடந்த 1000 வருடங்களாக ட்ரேடிங்கில் இருக்கு, வணிகத்தில் இருக்கு. ஒரு பயிர் 1000 வருடங்கள் வணிகத்தில் இருக்குனாக்கா அப்போ எத்தனை தலைமுறை? ஸோ இன்ட்டு 3 30-40 தலைமுறையாக வந்து ஒரு பயிர் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வணிகத்தில் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்த அகத்திய மாமன்னர் காலத்தில் இருந்தே வந்து இந்த பயிர் வந்து இருக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதை பற்றி இல்லாத சித்தர்களும் இல்லை. இது இல்லாத ஒரு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி ப்ராடக்ட் நீங்கள் மார்க்கெட்டில் இன்னைக்கு கூட பார்க்க முடியாது. அப்படி என்னதான் அது இருக்கு பார்ப்போம். இந்த மெடிசினல் பிளான்டோட செக்டாரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண 2000 2050 எந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்னாக்கா ஒரு $5,000 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கோவிட்க்கு முன்னாடி வந்து ஒரு 5000 ஏக்கர் இந்தியாவில் கல்டிவேட் ஆச்சு. ஒரு 300-500 கிலோ கிடைச்சிது. 1500-2000 மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தா 8000 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஒரு 5000, சப்ளை வந்து ஒரு 5000 தான். அப்போ வந்து இது வந்து எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து 1000 ஹெக்டர்ஸ். தமிழ்நாட்டில் மட்டுமே 200 ஏக்கர் கடந்த 3 வருடங்களில் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. மேஜராக பண்ணக்கூடிய விஷயம் நம்பிட்டீங்களா? நமக்கு அந்த பழக்கம் இருக்குமா? அதுக்காக வாங்கி கொடுத்து ஓகே, நன்றி. சரி, இது எதுக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கடைசியில் கேள்வி சொல்றேன். சரி, இப்போ வந்து 5000-6000 மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் 50% ஏரியா வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. மான்சூன் ஆந்திரா ஒரு 20%, மற்ற எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து 30%. இப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சரி, இந்த இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டல் ஆல்கலாய்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த விளையாட்டில் விளையாடுறாங்க பயிற்சி வீரர்கள், அவங்களுக்குலாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது. அவங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் வேணுமா? எல்லாருக்கும் தான் வேணும். ஸோ அதனால் பவர் ஆஃப் இதெல்லாம் வந்து விட்டமின், இதெல்லாம் வந்து ஆல்கலாய்ட்ஸ். அதே போல் லாக்டோன்ஸ், ஸ்டீராய்டல் லாக்டோன்ஸ், வித்தலாய்ட்ஸ், விட்டமின், டோட்டலாக 36 கெமிக்கல்ஸ் இருக்குது. இது செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லலாம், மற்றவங்களுக்கு புரியுதுன்னு இருக்குது. மெட்டபாலைட்ஸ் வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த செடி தானாக உருவாக்குறது தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சரியா? ஒரு மழை வந்தோடனே டக்குன்னு ஒரு கொடையை எடுத்து பிடிக்கிறோம்ல, தட் இஸ் செகண்டரி மெட்டபாலைட். நம்ம கஷ்டத்துக்கு நம்ம பிடிச்சிக்கிறோம். நம்ம கொடையை பிடிச்சிட்டா திரும்பி எல்லாரும் வெயிலுக்கோ மழைக்கோ மட்டும்தான் பிடிக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த இது 36 கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட்டட் இன்னும் இருக்கும், 100 கூட இருக்கலாம், கண்டுபிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. சரி, இது எதுக்காக உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியாகும். அதிகமாக தண்ணி விட்டோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, அதுக்கு ஒன்றே ஒரு கெமிக்கல் உருவாகுது, ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். தண்ணியே விடாமல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா இன்னொரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் உருவாகுது. வின்டர் வந்துச்சுனாக்கா குளிர்ச்சி அடிக்குது, குளிரில் இன்னொரு செட் ஆஃப் கெமிக்கல் உருவாகுது. அப்புறம் சம்மர் வருது, பயங்கர ஹீட் ஸ்டாக், அதுக்கு ஒரு செட் ஆஃப் கெமிக்கல் உருவாகுது. அப்போ இந்த மாதிரி உருவாக்கி தன்னை பாதுகாக்குது. உங்கள் ஊரில் மழையே இல்லைன்னு சொல்லி 2 தான் பேசுகிறாரு. அப்படி இருந்தாலும் உங்கள் அசுவம் தான் நல்லா சூப்பராக வந்துருக்கு.
இது ட்ரை கிராப், டோட்டலாக ட்ரை கிராப், ரொம்ப ட்ரை கிராப். ஸோ அந்த கிராப் வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருக்கும். ஒரு மனுஷனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை வியாதிகளுக்குமே வந்து இது ஒரு தீர்வாக வரக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் சூப்பர் டூப்பர் மூலிகைன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ வந்து கொரோனா டைமில் நம்ம நிறைய பேர் செத்ததுக்கு மெயினான காரணம் என்ன? லெஸ் ஆக்சிஜன் சப்ளை ஃபார் த லங்ஸ். அப்போ நிறைய ஆக்சிஜனை சப்ளை பண்ணோம்னாக்கா இதை எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லங்ஸ்லேருந்து ஃபுல் பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய மூலிகைகள் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு முக்கியமான மூலிகை. ரெண்டாவது வந்து அடாப்டோஜன், மக்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மெடிசன் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க சரி, கல்யாணம் முடிச்சிருக்கிற புருஷனும் சரி, கல்யாணம் முடிச்சிருக்க பொண்டாட்டியும் சரி அசோகா சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத புருஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் ஒரு கம்பெனி உங்கள் அப்பா மட்டும் கேட்டு தெரியும், நான் கல்யாணம் முடிச்சு நீ வருவேன், நானும் என் மனசில் சேம் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வீட்டில் உங்களுக்கே தேவை. அப்பாட்டிருந்து ஸ்ட்ரெஸ் வரும், அம்மாட்டிருந்து ஸ்ட்ரெஸ் வரும், அதையும் காப்பாற்ற டீல் பண்ணணும்னா கம்பல்சரியாக அசோகா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, வந்துட்டா வீட்டுக்காரே ஆரம்பிச்சுக்காரு, வெரி குட், நல்லா அப்படி டென்ஷன் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு உலக அளவில் வந்து பண்ணுறது அஃப்ரோடியாசிஸ். இது வந்து ஒரு நேச்சுரல் வைக்ரா ஃபார் போத் உமன் அண்ட் மேன். ஸோ வைக்ரா இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங் அவர் ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் ஹை. ஒரு கருமுட்டை உருவாகாத பெண்களுக்கு பர்டிகுலராக பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய இருக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து இது பெஸ்ட்டு சொல்லலாம். இது கூட வந்து காம்பினேஷன் இருக்குது. சாரக்கா அசோகான்னு சொல்லக்கூடிய அசோக் வாட்டியம், சீதை வந்து எங்கே அசோகவனத்தில் இருந்தாங்க, அதனுடைய பட்டை அதை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அவங்க வேலை வரும். அதே போல் பசங்களுக்கு வந்து விந்து உற்பத்திங்கிறது இன்றைக்கி வந்து பெரிய கொஸ்டின் மார்க். 100 பேர் எடுத்தோம்னா 20% கூட ஃபெர்டிலிட்டி இல்லாத விந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்ற ஸ்டடி. உங்களுக்கு அது புரியணும்னா எப்படி சொல்கிறேன்னாக்கா, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு சிட்டி சொல்ல பார்க்கலாம், தெருவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. வை? That's a very bad thing because of our unwanted change in good habit. ஸோ அதை நம்ம கையில் எடுக்கணும்னாக்கா வைரா சாப்பிட்டவனும் எக்காந்து கொண்டு எந்த டாக்டர்கிட்டையும் போக தேவையில்லை, எல்லா டாக்டரும் அவங்க பண்ணிக்கிறாங்க. எப்படா நீங்கள் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இட்ஸ் இன்க்ரீசஸ் அவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இட் இன்க்ரீசஸ் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டாப் லெவலில் மேலே கொண்டு வரதுனால இது வந்து இட்ஸ் ஹைலி இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். இப்போ கோல்டு அண்ட் காஃப் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டாக் பண்ணுறவங்களுக்கு அசோகா சாப்பிட்றவங்களுக்கு வராது. One living example is myself. 61 years, never visited the doctor. Okay, still I have not been in Delhi. So that's a very great thing. One, ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் வராது, எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ். அப்புறம் அல்சர், மவுத் அல்சர் சரி, ஸ்டொமக் அல்சர் சரி வரலாம் பார்க்கணும். பட் ப்ராப்பர் டோஸ் எடுக்கலனாக்கா இதுவே அல்சர் டெவலப் பண்ணிட்டோம். குலோப் ஜாமுன் 2 சாப்பிட்டா நல்லது, 20 சாப்பிட்டா என்ன? ஸோ டோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது நெஞ்சை குடிச்சுடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே டைஜஷன் சிஸ்டத்தை சரியாக வராமல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேன்சர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் டாப் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க, எந்த கேன்சராக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஏன் இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறதுனாக்கா நம்ம பாடியில் 6 சிஸ்டம்ஸ் இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், தட் இஸ் ரத்த ஓட்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம், nervous system, bones and muscles. Okay, so in the 6 system, reproductive system, reproductive, respiratory, nervous system, இந்த 6 சிஸ்டத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ப்ராப்பரான டோசேஜ் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். திரும்ப அதை சொல்கிறேன், எவ்வளோன்றது அதனால சொல்கிறேன். அதே போல் வந்து வீணம் டாக்ஸின் வெசக்கடியை முடிச்சிடும். ரெகுலராக அசோகா சாப்பிட்டவன் ஒரு பாம்பு கடிச்சுனாக்கா ஒரு 4 மணி நேரத்தில் செத்துவான். அசோகா சாப்பிட்ற ஒரே நிமிஷத்தோட செய்கிறா 1 மணி நேரத்தில் போகும். அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும். வீணம் டாக்ஸிக் வந்து அதுக்குள்ள இருக்க அந்த பவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அதுக்குள்ள நம்ம போய் முதலுதவி பண்ணி எதாவது பண்ணி காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது லிவர் டானிக்.
இந்த லிவர் வந்து சரியாக ஒர்க் பண்ணாதனால தான் நிறைய பேர் கொரோனா அடைவாங்க. ஸோ அப்போ இந்த இதை வந்து லண்டனில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில், மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அஸ்வகந்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கோவிட் டைமில் 100 பேஷண்ட்டுக்கும் அஸ்வகந்தா கொடுக்காம மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்த 100 பேஷண்ட் படுக்கும்போது அஸ்வகந்தா கொடுத்த 100க்கு 100 பொழைச்சிட்டாங்க. இதில் ஒரு 80% தான் பொழைச்சாங்க, 20% போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு பிக்கப் ஆச்சு அஸ்வகந்தாவுடைய இன்டர்நேஷ்னல் இது பெரிய லெவலில். முதல்ல இருக்குன்னு தான் சொன்னேன், 1000 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டிமாண்டோட இது அதிகமாச்சு. இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா சைனீஸ் ஜின்செங் ஒரு இருக்குது. இது இந்தியன் அஸ்வகந்தா, அது வந்து சைனீஸ் ஜின்செங். நான் இப்போ என்னெல்லாம் சொன்னாலும் இந்த வேலையை அதுவும் செய்யும். இதே மாதிரி ஆல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து சைனீஸ் ஜின்செங் இருக்குது. அதுதான் உலக அளவில் பெரிய எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம். ஆனால் அதில் ஸ்டீராய்டு ஆல்கலாய்டு சொன்னோம் இல்லையா, அந்த ஆல்கலாய்டு வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட் அதை சாப்பிட்டா வருதுங்கிற விஷயத்த பெரிய ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு தேடும்போது இந்தியன் அஸ்வகந்தா இஸ் த பெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே என்னட்டாங்க, கச்சிமாயிட்டாங்க. திடீர்னு கச்சிமான என்ன ஆகும், டிமாண்ட் அண்ட் சப்ளை மீட் அவுட் ஆகும். அப்போ ப்ரைஸ் என்ன ஆகும், ஹைக் ஆகும். அப்போ எல்லோரும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இட் ஹஸ் ஸ்டார்டட் கமிங் டு கல்டிவேட் இன் தமிழ்நாடு ஆல்சோ. அதே போல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் பளபளப்புக்கும் ஃபேரன்லைட்லாம் குப்பையில் போடும். அந்தளவு பவர்ஃபுல். கொஞ்சம் கூட தேங்காய் கடையை விட்டு நைட்டில் போட்டு பூத மாதிரி போட்டு தூக்கிட்டு கால் வச்சு ஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளே நாள் ஒரு கலர் வேறு லெவலுக்கு வந்துடும். தீபிகா படுக்கிறேன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மா வந்து அஸ்வகந்தா வச்சு ஒரு ஃபேஸ் க்ரீம் போடுது, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கு. நெட்டில் போட்டு பாருங்க தெரியும். எவ்ரிதிங் சாலையில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கும் சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனே, எந்த வகையுமே மருந்து பார்க்க முடியாத அளவுக்கு இதில் காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணலாம் எல்லாத்தையும். அதே போல் ஆஸ்ட்ரிஞ்சன் டிஷ்யூ வந்து நம்ம பிறந்து இறந்துகிட்டே இருக்குது நம்ம பாடியில். அது ரொம்ப நாளைக்கு லைஃபாக வச்சுட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து. அப்போ உங்களுடைய லைஃப் சைக்கிளுடைய பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறது. 100 வருஷம் தாராளமாக. எங்கள் அப்பா 102 வயசு, 102 இயர்ஸ் ஸ்டில் இஸ் சித்த புருஷன். சரி, இப்போ இது வந்து எந்த ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வந்து இதுதான். அதாவது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், இந்தியாவில் வந்து அந்த நார்த் இந்தியா மட்டும் இந்த மாதிரி. இப்போ தமிழ்நாடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் பிரிட்டானியா கோயகுலன்ஸ், பட்டர் பூன்னு சொல்லுவாங்க. நம்ம பாலெல்லாம் எடுத்து கலக்கிட்டீங்கன்னாக்கா கட்டியாகி பட்டர் ஆகிடும். கோயகுலேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுற யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வச்சு தான் பட்டர் பண்ணுறாங்க. ஹவு டு மேக் பட்டருங்கிறது வந்து இது கோயகுலன்ஸ். இந்த பீசஸும் நம்ம எங்கள் ஃபார்மில் இருக்குது. somebody wants to can come and collect also. இதெல்லாம் இந்தியாவில் நாங்கள் இந்த பர்டிகுலர் கிராப் ரிசர்ச் பண்ணுற இடங்கள், ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். இது எங்கெல்லாம் கல்டிவேஷன் ஆகுது, மத்திய, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, பஞ்சாப். எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்குன்னா நியூவேஜ், மத்திய பிரதேசம், டெல்லி, பெங்களூர், அமிர்தசர், ஜெய்ப்பூர் மேஜர் மார்க்கெட். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். உங்களுக்கு தெரியும், ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஜிஏபி, ஒரு நன்னெறி வேளாண்மை உத்திகள் மூலமாக மட்டும்தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபார்மரோட ஃபீல்டு குஜராத்தில். இந்த கிராப் இப்படி தான் இருக்கும். உங்கள் கிராப் போட்டிருக்கோம். இது என்னுடைய வெரைட்டி. நான் டெவலப் பண்ண எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண வெரைட்டி வந்து 1989 ஜவஹர் அஸ்வகந்தா 2 தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு விட்டாங்க. அப்போ 2000 விட்டது வந்து ஜவஹர் 134. இது போக வந்து AWS. இது வந்து GAA குஜராத் ஆனந்த் அஸ்வகந்தா 1ங்கிறது வந்து 2016 ரிலீஸ் பண்ணாங்க. அதே போல் அக்கா அஸ்வகந்தாங்கிறது வந்து IHR பெங்களூர் போட்டிருக்காங்க. இது வந்து பெரனியல் டைப்பு. அதே போல் RVA 100 ராஜ்மாதா விஞ்ஞான் அஸ்வகந்தா 100ங்கிறது வந்து 2010 ரிலீஸ் பண்ணது. அப்புறம் 2089 J20. இதெல்லாம் வந்து பழைய J134. இந்த ஒரு ரகம். இப்போ இது இந்த இது 3மே வந்து மான்சூரில் மத்திய பிரதேசத்துக்குன்னு ரிலீஸ் பண்ண வெரைட்டிகள். இது பொசிதா அண்டு அப்படின்னு வந்து சீனாக் லக்னோவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே போல் வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து
இதில் வந்து DWS 134 இது வந்து வல்லப் அஸ்வந்தா 1. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா, அது வந்து என்னோட வெரைட்டி, நானே டெவலப் பண்ணது. அதுக்காக தான் வந்து நம்ம RN ரவி அவர் ஆனரபிள் கவர்னர் வந்து 2024 பெஸ்ட் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்தார் இந்த வெரைட்டி டெவலப் பண்ணதுக்காக. சரி, இதுதான் வந்து என்னுடைய வெரைட்டியோடது. மற்ற வெரைட்டிக்கு நம்ம வெரைட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லா வெரைட்டியும் பழம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ நான் டெவலப் பண்ண இந்த வெரைட்டியோடது வந்து ரெட் கலரில் இருக்கும். அஸ்வந்தா 2 வல்லப் அஸ்வந்தா 2 வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ரூட் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். ஸோ இதில் வந்து GAP ரொம்ப முக்கியம். டக்குன்னு பாயிண்டாக சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியாவாக இருக்கணும். அங்கே வந்து கண்டாமினேஷன், ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷனோ இல்லை இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனோ இருக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஏரியா இது இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வேறு அதுலேருந்து உறிஞ்சி வேறுக்குள்ள போயிடுச்சுன்னா அதை மருந்தாக சாப்பிட்டோம்னா அதுக்குரிய நோய் வந்து அட்டாக் பண்ண முடியும். நீ வந்து கேன்சருக்கு மருந்து எடுத்து கேன்சர் வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து முக்கியமான பாயிண்ட். அதே போல் நம்ம நேச்சுரல் மண்புழு உரங்களோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை முதலே டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம pH எவ்வளோ வரும். இது வந்து 7 pHலேருந்து 8 pH வரைக்குமே நல்லா விளையும். 5 வந்துச்சுன்னா வராது, அசிடிக்கில் வராது. இது வந்து அல்கலைனில் வரும். 8 pHலேயே கூட விளையக்கூடிய ஒரு இது. அதே போல் நல்ல வடிகால் வசதி சொன்னேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ட்ரைனேஜ் இல்லைன்னா தண்ணி தேங்கினா செத்து போயிடும். அதை ஏற்கனவே சார்ட்ட சொன்னேன், ஆனால் கரெக்டாக செஞ்சுருக்காங்க இங்கிலீஷில். அதே போல் இதில் தேவைப்பட்டால் ஷேட்லேயும் கொண்டு வரலாம், கொஞ்சம் ஈல்டு கம்மியாகும். கோகனட்டில் நாங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கோகனட்டில் கூட இப்போ லைஃப் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக ஃபென்சிங் இதெல்லாம் போட்டு அனிமல்ஸ்லேருந்து மற்ற விஷயத்துக்கு படுக்கணும். GAP இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அதில் போய் ஒரு நாய்க்கு மோட்டு விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே எடுத்து அரைச்சி அப்படியே கொண்டு போனோம்னா அதில் இருக்க கெமிக்கல் உள்ள போகல. ஸோ தட் அப்போ அதில் வந்து காமிச்சு கொடுத்துரும். வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது வந்து இதில் வந்து பெஸ்டிசைட் இருக்குது, ஹெர்பிசைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த லாட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, எக்கனாமிக்ஸ் வரும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சீடு மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி 2 பழங்கள் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் வந்து நார்மலாக இருக்குது என்னோட வெரைட்டி. இது வித்தானியா சோமிஃபெரால வந்து இதனுடைய பொட்டானிக்கல் ஐடென்டிட்டி கரெக்டாக இருக்கணும். எந்த வெரைட்டி கோயபுலன்ஸ் ஆர் வித்தானியாங்கிற விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது இது ஒரு ஃபார்மர் வந்து நம்மளுடைய கிருஷ்ணன் கோயில் ஏரியாவில் வந்து 10 ஏக்கர் போட்டிருந்தாரு. ஸோ அவங்க கம்பெனி மூலமாக போட்டு பெரிய அளவில் லாபம் பார்த்து எடுத்துட்டாங்க. அதே போல் சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல் வந்து பியூர் சீடாக எடுத்து வச்சுக்கணும். வெரைட்டி கரெக்டாக இருக்கணும், ஜெனடிக் பியூரிட்டி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே வந்து நர்சரி போட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். பட் பெஸ்ட் இஸ் டைரக்ட் சோயிங். நர்சரி போட்டால் என்ன ஆகும்னா அப்படி நடும்போது வேறு மடக்கி விட்டுருவீங்க, அவங்க நிறைய சைடு பிரான்ச் வரும். ஆனால் சீடு வரும்போது ஆணிவேர் வரும். ஆணிவேர் ப்ரைஸ் அதிகம். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் பயாலஜிக்கல் படி பண்ணி கொடுக்கலாம். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அஸ்ட்ரோஃபேக்டர் அஸ்ட்ரோஸ்பைரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் உழுகணும். உழுது முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து பாத்தியரை போட்டு லைன் சோயிங் போடுறதா இருந்தால் லைனில் போட்டு விடணும். பெஸ்ட்டு கலையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போ ஸ்ப்ரிங்கரோ இரிகேஷன்ஸ் போட்டுடணும். இது வந்து ரெயின்ஹவுஸில் போட்டது டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறாங்க. சரியா, இருக்கிற இடத்துலேருந்து இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராப் ஒர்க் தான். இல்லை டைரக்ட் சோயிங் போடுறது. அப்போ மெனியூஸை பொறுத்த மட்டும் ஆர்கானிக் மெனியூர் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் வந்து கம்போஸ்டிங் போட்டு பண்ணலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எல்லாம் வந்து க்ரீன் மெனியூர், க்ரீன் லீஃப் மெனியூர், இந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லாத்தையும் ஈவன் பவுல்ட்ரி மெனியூர் எல்லாத்தையுமே வந்து காம்பினேஷனில் போட்டுருவாங்க. சரி, இரிகேஷனை பொறுத்த மட்டும் தண்ணியை டெஸ்ட் பண்ணிக்கணும். மதியமும் pH கம்மியாக இருந்துச்சுனாக்கா அவாய்ட் பண்ணணும், இல்லை அதை போடக்கூடாது. மண்ணை பொறுத்த மட்டும் நல்ல வடிகால சொல்லக்கூடிய கரிசல் மண் சூப்பர். அது இல்லையா, ரெட் சாயில் வித் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் செகண்ட் பெஸ்ட். தென் பெட்டர் அப்படின்னு வரும்போது மற்ற சாயில்லாம் வரும். வயக்காட்டில் வராது. எங்கெல்லாம் நெல் போட்டு எடுக்கிற அளவுக்கு தண்ணி நிற்குமோ அங்கெல்லாம் இது விளைய வைக்க முடியாது. சரி, இரிகேஷனை பொறுத்த மட்டும் ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ரெயின் ஹவுஸ் அல்லது ஃப்ளட் இரிகேஷன். மானாவாரியாக போடும்போது இரிகேஷனே தேவை இருக்காது. 60 நாளில் 2 தண்ணி
அதுக்கப்புறம் ஒரு தண்ணி, டோட்டலாக 3 தண்ணி 4 தண்ணியே விளையக்கூடிய ஒரு பயிர், தண்ணியே இல்லாத ஒரு பயிர் வச்சுக்கோங்க கரிசல் மண்ணில். கொஞ்சம் ட்ரைனேஜ் அதிகமாக இருக்க சாயில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட முடியும். சரி, வாட்டர் ஹார்வெஸ்டிங் பொறுத்த மட்டும் நம்ம ப்ராப்பராக கன்சர்வேஷன் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு இந்த கிராப் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டோம்னா தப்பிச்சிடலாம். கிராப் ப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் நோ கெமிக்கல்ஸ், ஒன்லி ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ், ஆர்கானிக் கண்ட்ரோல். இதில் மேஜர் பெஸ்ட்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது வந்து எக்கனாமிக்கலாக டேமேஜ் பண்ணுற பெஸ்ட் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஒரு ஆள் இருக்கான், அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ரெடிமேட் வீட்டில் இது எப்படிலாக்கினா அது ஹடாபேட், ரெடிமேட் ஹடாபேட். ரெடிமேட் வந்து பெனிஃபிஷியல் நினைக்கிறேன். இது வந்து ஹடாபேட் 8 புள்ளி இருக்கும், இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 8 புள்ளி இருக்கும். இது எப்படிலாக்கினா விங்டி பஞ்செட்டா இதை சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான இருக்கும். ஸோ இந்த கிராப் வந்து மேக்ஸிமம் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பண்ணும்போது அந்த முட்டையை பார்த்து நசுக்கிட்டோம்னாக்கா அந்த முட்டையை இந்த முட்டையை நசுக்கிட்டோம்னா போதும். அப்புறம் சேல்ஸ் எங்கேயாவது வரும், அது பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இந்த ஏர்ஃபீல்ட் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து வட இந்தியாவில் நிறைய வருது, இங்கெல்லாம் ஒன்றுமே வரல. இதெல்லாம் இருக்குன்னு காமிச்சிருக்கேன், ஆனால் அதெல்லாம் பெஸ்ட்டாக வராது. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் மெயினான விஷயம் வந்து இந்த ஒரே ஒரு நோய் தான் இது. தமிழ்நாடு உங்களுக்கு அது வந்திருக்கான்னு 1-2 சின்ன போட்டால் பயப்பட தேவையில்லை. அது கண்டிப்பாக ஜெயிச்சலாம்னு அன்றைக்கி சொல்லிட்டேன் நான். அது வந்தால் நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா 60 நாளைக்கு அப்புறம் வந்துச்சுனாக்கா அது ரேஸை கடித்த உடனே உள்ள கெமிக்கல் கண்டென்ட் எதிர ஆரம்பிச்சிடும். நமக்கு அதுதானே வேணும். மருந்து உள்ள ப்ரொடியூஸ் ஃபேக்ட்ரி அது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேலைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உடனே கெமிக்கல் ஃபேக்ட்ரி எதிராகும். அதுவும் எந்த நோயை காப்பாற்றுன்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதே போல் பிளைட்னு சொல்லிட்டு ஒரு இது நோய், இது வந்து இங்கே நம்ம ஊரில் வரவே இல்லை சுத்தமாக. இதுதான் மேஜரான விஷயம். டாக்குமெண்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஜிஏபியில் அதோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். பெஸ்டிசைட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து இந்த ஹார்வெஸ்டிங் வந்து 40 பேர் மொத்தமே அரைக்யூட் பண்ணுறது. இதில் விதைச்சி 2 தண்ணி விட்டுட்டு ஒரு களை எடுத்து விட்டுட்டு நீ ஊருக்கு போயிடு. சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் சுற்றிட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னாக்கா கிராப் ரெடியாக இருக்கும். அப்படியே கொடுக்கலாம். எதுவுமே பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் குச்சிக்கிழமை போடுவீங்க, இல்லை மீஸ் போடுவீங்க, தினசரி பார்க்கணும். அந்த டென்ஷனே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பக்கம். அதே போல் அந்த ஹார்வெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வெளியே எடுக்கணும். அதே போல் அதனுடைய கிராப்போட இதை எடுத்ததுக்கப்புறம் வேற வந்து க்ளீன் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். அதை கிரேடிங் பண்ணணும். ஸோ அது வேர் தனியாக ஸ்டெம் தனியாக பிரிக்கணும். காமிக்கிறேன் எல்லாத்தையும் ஃபீல்டில் காமிக்கிறேன் ஷோயும். எடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ரிகாஷன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணணும், அழுக்கு இல்லாத பையெல்லாம் யூஸ் பண்ணணும். நீ அதிலே யூரியா சக்கை எடுத்து போட்டு இது உள்ளே போட்டுன்னா யூரியா உள்ளே போயிடும், கெமிக்கல் கண்டென்ட்டில் யூரியா வந்துடும். அப்போ நீங்கள் இதை உரம் போட்டதாக ஆகிடும். ஆர்கானிக் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் நோ யூரியா, நோ பொட்டாஷ், நோ எதுவுமே போடக்கூடாது. ஸோ அதே போல் வந்து நம்ம வெற்ற அறுவாள் எல்லாத்துலேயுமே வந்து துரு பிடிச்ச அறுவாள் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷனரி இம்பார்ட்டண்ட் அது பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு தடவை அலசிடணும். ஏன்னா அதில் மண் இருக்கும், எடுத்தோன்னே மண் இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணி 2 நாளைக்கு ஃபீல்டில் போட்டுடணும். ரேஸை உணர விடணும். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டோன்னே இலையில் இருக்கிற அந்த கண்டென்ட் பூரா என்ன ஆகும், ரூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா கெமிக்கல் கண்டென்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஸ்டெம் 2 நடுவில் கட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ரூட் வரும். அதை ப்ராப்பராக ட்ரை பண்ணி ஷேர் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு வெயில் ட்ரை பண்ணணும். 8% மாய்ஸ்சர் வர வரைக்கும் ட்ரை பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கா அதை கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னாக்கா விற்றுலாம். இதில் கிரேட் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன். இதில் நல்ல அழகாக அப்படி பென்சில் திக்னஸில் இருக்கக்கூடிய வேர்களுக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்கும் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வெளியே கொண்டு போகணும். அதை கொண்டு மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஈவன் நம்ம ஏற்றிட்டு போகிற வண்டி இருக்குல்ல அதை கூட க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே வந்து சாணி அடி போட்டு வந்தது இல்லை, அதை தீக்கு அசுவந்தம் அதே இதில் போட்டேனாக்கா கண்டெமினேட் ஆகிடும். இல்லை வேறு ஏதாவது ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ண வண்டி. அப்போ வண்டியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸும் கூட வந்து சுத்தமாக இருக்கணும். உனக்கு கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா நீ அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ அப்படின்னு ரூட்டில் போய் விழுந்துடும். ஸோ அது வேறு செலவாட்டு ஜாலியாக செட்டப் ஆகி போய் எங்கேயாவது டெவலப் ஆக விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை.
நீட்டாக அழகாக இருக்குது, அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் புக்கில் எழுதி வச்சு ஸ்டாண்டர்டாக வச்சு நம்ம ஜிஏபி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் மூலம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அவ்வளோதான். இது சம்மந்தமாக புக் என்கிட்ட இருக்குது, பிடிஎஃப் நான் உங்களுக்கு தேவைன்னு அனுப்பி வைக்கிறேன். இது ஃபஸ்ட் கிரேட் ரூடு, செகண்ட் கிரேடு, இது தேர்ட் கிரேட் ரூடு. இந்த மாதிரி வந்து இந்த ரூட் எல்லாத்தையும் வந்து எப்படி கட் பண்ணுற விஷயம் சொல்லி வச்சுருக்கோம். இதில் வந்து இதெல்லாம் என்னோட நான் டெவலப் பண்ண ஜியோபிளாஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னுடைய பேட்டர்னிங் சொல்ல மாட்டாங்க இந்தியாவில், லைசன்சிங். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு இதனுடைய காப்பி ரேட் என்கிட்ட இருக்கும். யாராவது ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ ஐ ஆம் கெட்டிங் குட் மணி அபவுட் ஃபார் திஸ். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அடிஷனல் இன்கம். ஸோ இது வந்து என்னுடைய வெரைட்டியோட சொல்லியிருக்க டீட்டெயில்ஸு. இது ஒரு ஃபார்மர் அவருடைய போட்டுருக்காரு. இது ஏற்கனவே அவங்களுக்கு போட்ட விஷயம் திருப்பி காமிச்சிருக்கேன். ஃப்ரெஷ்லி ஹார்வெஸ்ட் மெட்டீரியலை வந்து எப்படி கொண்டு வர்றோம், எப்படி காய வைக்கிறோம், இந்த ப்ராசஸ் தான் மெயினான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஃபீல்ட்லேருந்து எடுக்கிறோம், கட் பண்ணுறோம், அலசுகிறோம், காய வைக்கிறோம், சோலார் ரயிலில் கிரேடிங் பண்ணுறோம். கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறோம். அது வரைக்கும் பண்ணுறது விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, இதை எடுத்து அரைச்சன்னு வச்சுக்கோ, இது 300 ரூபாய் விலை. ஃபார்மருக்கு ஒரு கிலோவுக்கு 300 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். 200 மினிமம் ப்ரைஸ் நாங்களே பண்ணியிருக்கோம். ஓகே, டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து 200லேருந்து 300 நடுவில் கிடைக்கும் ரேஞ்ச். சரி, 300 ரூபாய் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, அப்படியே பவுடர் பண்ணி அடிச்சுனாக்கா என்ன, அப்படியே 3 மடங்கு போயிடும், 1000 ருபீஸ் தாண்டி போயிடும். அதுவே வந்து ஒரு ப்ராடக்டாக டேப்லெட்டாக கேப்சூலாக இதெல்லாம் மாற்றணும்னு வச்சுக்கோ, அப்படியே 1000 ரூபாய்க்கு போயிடும். அது மார்க்கெட்டிங் கொண்டு போயினாக்கா உனக்கு ரேட் வரும். சரி, இதை விட ஒரு பெரிய லெவலில் ஒன்று இருக்குது. அந்த வேலை எடுத்து உள்ள இருக்கிற கெமிக்கலை மட்டும் அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது. இப்போ தான் கெமிக்கல் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து சுகருக்கு, இது வந்து கேன்சருக்கு, இது வந்து வயக்காக்கு, இது வந்து பொம்பளை பிசிஓடிக்கு பிரித்து விற்றோம்னா டேப்லெட் பண்ணி விற்றோம்னாக்கா கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. இந்த மிஷினோட விலை வந்து 15 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் வரும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா? இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் நெட்டில் போட்டு பார்க்கப்ப அஸ்வந்தாவுக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்குனாக்கா, there are lakhs of products. என்னால் எடுக்க முடியல. நீ ஜஸ்ட் போட்டு பாரு, 600 ரூபாய் 100 கிராம், ஒரு கிலோ 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னொரு கம்பெனிக்காரங்க 699 ரூபாய்க்கு விற்கிறான். இன்னொருத்த வந்து 2500 ரூபாய்க்கு விற்கிறான். 100 கிராம் வந்து 710 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆர்கானிக் அஸ்வந்தா லேபிளோட. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனி வந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்து தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டேட் ஆகிடுச்சு, விட்டுட்டேன். இப்போ நம்ம பண்ண முடியாது. யூ see how much they are producing. எப்படி பேக்கிங், எப்படி டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ அதை ஒன்று சொல்கிறான், பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி. ஒருத்தர் சொல்கிறான் பூஸ்ட் யுவர் வயக்ரா, ஸ்லிம் ஃபிட்னு சொல்லி அமெரிக்காவில் பயங்கர குண்டாரமான ஒளியாக செம வந்தது. இட்ஸ் கோயிங். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் நான் சொல்கிறேன், எடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் அறுத்து போயிட்டு வாட்டி கிடக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண அஸ்வந்தாவுக்கு மட்டுமே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பாருங்க, டாக்டரில் கொடுக்குறாங்க அஸ்வந்தா ஆயுர்வேதா, கையை பிடிச்சிட்டு மட்டைக்கிட்டு அடிக்குது இந்த அம்மா இருக்காங்க. சரியா? சரி, அதுமாரி எல்லாத்துக்கும். சரி, இந்த மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் வந்து நீமச்சில் ஊஞ்சான்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து மொத்தமாக கொஞ்சம் இறக்கிடுவாங்க. இறக்குனதுக்கப்புறம் ஆக்ஷன் விடுவாங்க. ஆக்ஷன் விட்டதுக்கப்புறம் அவங்க கிரேட் பண்ணி எடுத்துப்பாங்க. இது வந்து இசப்போல் கிரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே போய் மலை மாதிரி முடிச்சு வச்சுருக்காங்க. அஸ்வந்தா இந்த நீமக்ஸில் ஒரு ஆளோட ஒரு ட்ரேடரோட பிஸ்னஸ் இது. இந்த நம்பர் 94 29 54 இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு ஒரு கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில். சரி, 9429543209 தமிழில் சொன்னாலே நிறைய பேர் புரியுது. புரியுது இல்லை? இதை எழுதி வச்சுக்கோங்க. மணிகளுக்கு எடுத்து யாவும் என்னோட மொபைல். இந்த பக்கம் இருக்கிறது என்னுடைய அப்பா, 102 வயசு, சித்தர் வி சாமி. அந்த பக்கம் இருக்கிறது நான். முதல் கொண்டையெல்லாம் போட்டிருந்தேன்.
என் பொண்டாட்டி எடுத்து விட்டா திருப்பி பதினெட்டு வளர்த்துட்டு இருக்கேன். சவரி முடிக்காய் எடுத்து விட்டான், கட் பண்ணிட்டேன். இங்கே வரைக்கும் இருந்துச்சு, கீழே வரைக்கும். சரியா? நடுவில் இருக்குது என்னோட பையன். ஸோ 3 ஜென்ரேஷன் இதில் இருக்குது. 3 ஜென்ரேஷனுக்கு அசோகா பயன்படுத்துது. நன்றி. வாழ்க வளமுடன்.